2446 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1361 மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் 473 மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கருடைய எண்ணிக்கை 145. அதில் சிறப்பம்சம் என்னவென்றால், தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 140 பேர் மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கருடைய எண்ணிக்கை 5. வழங்கப்பட்ட தரவரிசை எண் குறித்த தகவல்கள், குறிப்புகள், கருத்துகள், கோரிக்கைகள், குறைநிறைகள் இருந்தால் அடுத்த 5 நாள்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வழங்கப்பட்டுள்ளது. 7.5% விடுபட்ட மாணவர்கள் அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்தில் 2/7/2025க்குள் தன் பெயரை இணைத்துக் கொள்ளலாம். சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி 7/7/2025 முதல் 11/7/2025 வரை நடைபெறும். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். துணை கலந்தாய்வு 21/8/2025 முதல் 23/8/2025 வரை நடைபெறும். முதல் 10 மாணாக்கருடைய விவரம் இப்பொழுது தரப்படுகிறது. தரணி வி, கடலூர் மாணவி, தரவரிசை எண் 1. 2 மைதிலி பி, சென்னை. திருத்தம். முதல் 10 ஏற்கனவே தரப்பட்டது 7.5 திருத்தம். அதை முழுமையாக தருகிறோம். மாநில அளவில் வழங்கப்பட்ட முதல் 10 தரவரிசையின் பட்டியல் தற்போது வாசிக்கப்படுகிறது. நோ ப்ராப்ளம். அதுக்குள்ள அந்த செய்தி ஒன்று போயிடணும். படிச்சிருந்தா ஈஸியான்னு பார்த்தா ஓகே. படிச்சு பண்ணிக்கலாம். படிக்கதான் பொது. சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.